கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அனைத்து கிளை தேவாலயங்கள், உள்ளூர் விசுவாசிகள், இணையதளத்தின் வழியாக கலந்து கொள்ளும் அனைத்து விசுவாசிகளும் மற்றும் GCN பார்வையாளர்களும் மத்தேயு 25ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 10 கன்னிகைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். 10 பேரில் புத்தியுள்ள ஸ்திரீகள் தங்கள் விளக்குகளை எரிய வைக்க போதுமான எண்ணெயை தயாரித்தனர். ஆனால் மற்ற 5 புத்தியில்லாத ஸ்திரீகள் எண்ணெயை தீர்த்து கொண்டிருந்தனர். மணவாளன் வரப்போகிறார் என்று அறிவிக்கும் குரலை கேட்டபொழுது 5 புத்தியில்லாத ஸ்திரீகள் அவசரமாக அதிக எண்ணெயை வாங்க சென்றனர். ஆனால் அவர்கள் திரும்பி வந்தபொழுது திருமண விருந்திற்கான கதவு மூடப்பட்டது. தங்களுக்காக வாயில் திறக்கும்படி அவர்கள் கெஞ்சினார்கள். ஆனால் அவர்கள் கேட்ட ஒரே பதில், நான் உங்களை அறியேன் என்பதுதான். இங்கே 10 கன்னிகைகளே மணவாளனாகிய இறைவனுக்காக காத்திருக்கும் விசுவாசிகளை அடையாளப்படுத்துகிறார்கள். நம்முடைய மணவாளனாகிய கர்த்தர் வரும்பொழுது தங்களுக்கு நன்கு ஆயத்தப்படுத்தி கர்த்தருக்காக காத்திருந்த விசுவாசிகள் திருமண விருந்திற்காக வருவார்கள். ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால், தங்கள் மணவாளனுக்காக காத்திருந்த 10 கன்னி பெண்களும் திருமண விருந்தில் நுழையவில்லை. மணமகள் வருவதை அறிந்த 10 கன்னிகைகளும் மணவாளன் வருவதை அறிந்த 10 கன்னிகைகளும் அவருக்காக காத்திருந்தனர். ஆனால் அவர்கள் 5 பேர் திருமண விருந்திற்கு செல்ல முடியவில்லை. விசுவாசிகளுக்கும் அப்படித்தான். நம்முடைய மணவாளனாகிய கர்த்தருடைய விசுவாசத்துடன் ஐக்கியப்படும் பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை அனுபவிக்க முடியும். ஆனால் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னவர்களின் கூட ரட்சிக்கப்படாத சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக அவர்களை நம்புகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். மேலும் அவர்கள் விடாமுயற்சியுடன் தேவாலயத்தில் கலந்து கொண்டு சில தேவாலய வேலைகளை செய்கிறார்கள். ஆனால் அவர்களால் பரலோகத்தில் நுழைய முடியவில்லை என்றால் அது எவ்வளவு அர்த்தமற்றது. இது அர்த்தமற்றது மட்டுமல்ல, விளைவு மிகவும் பயங்கரமாக இருக்கும். எனவே நாம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை அவரை முழு மனதுடன் நடத்த வேண்டும். நான் நிச்சயமாக கடவுளின் சித்தத்தை கண்டுபிடித்து நாம் ரட்சிக்கப்படக்கூடிய உண்மையான விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டும். இந்த அமர்வில் அடுத்த அமர்விலும் ஒருவர் இறைவனை நம்புவதாக நினைத்தாலும் ரட்சிக்கப்பட முடியாத நிகழ்வுகளை பார்ப்போம். இந்த செய்தியின் மூலம் நீங்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு நித்திய ஜீவனை நிச்சயமாக அனுபவிப்பீர்கள் என்று நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, மத்தேயு 7:21 நாம் பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஒருவர் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் இயேசுவை இரட்சகர் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்று அர்த்தமா? இயேசுவை தங்களின் இரட்சகர் என்று கூறுபவர்களிடையே கூட பரலோகத்தில் நுழைய முடியாதவர்கள் இருப்பார்கள் என்பதே இந்த வசனத்தின் பொருள். பின்னர் வசனத்தில் 23-24 நாம் வாசிக்கிறோம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவருக்கு சொல்வேன். தங்கள் இறைவனை நம்புகிறோம் என்று சொன்னாலும் இறைவனின் பெயரால் எதையாவது செய்தாலும் அக்கிரமம் செய்தால் உமக்கும் எனக்கும் என்ன சம்பந்தமும் இல்லை என்று நம் இறைவன் கூறுவார். 1 யோவான் 1:6 நாம் பார்க்கிறோம். நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்றும் சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். இந்த உலகத்தில் அசாத்தியத்தின் வாழும் ஒருவரும் எனக்கு கடவுளோடு ஐக்கியம் இருக்கிறது, நான் கடவுளை நம்புகிறேன் என்று அவர் கூற முடியாது. நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒளியில் வாழ்வீர்கள். நீங்கள் உண்மையான விசுவாசத்தை கொண்டிருப்பீர்கள், தேவனோடு ஐக்கியம் கொண்டிருப்பீர்கள். நீங்கள் ஒளியின் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். நீங்கள் உண்மையான தேவனை நேசிக்கிறீர்கள், ஆனால் நாம் இருளில் நடக்க மாட்டோம், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்போம். மத்தேயு 13:40-42 நாம் பார்க்கிறோம். இந்த மக்களை கலைகளுடன் ஒப்பிடுகிறது. ஆதலால் கலைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார்,
அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். நெருப்பு சூளை நரக நெருப்பு குறிக்கிறது. அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். ஒரு விவசாயி அறுவடையின் போது கோதுமையிலிருந்து களைகளை பிரிப்பது போல பொய்யான நம்பிக்கை உள்ளவர்களை களைகளை போன்றவர்களை உலக முடிவில், அதாவது நியாய தீர்ப்பு காலத்தில் கர்த்தர் விசாரிப்பார். அக்கிரமம் செய்பவர்களை அவர்கள் நம்புவதாக சொன்னாலும் மற்றவர்களை வீழ்ச்சியடைய செய்பவர்கள் நெருப்பு சூளையில், அதாவது நரக நெருப்பில் வைப்பார். ஞாயிற்றுக்கிழமைகளில் தேவாலயத்திற்கு சென்றாலும் தஸ்மபாகம் கொடுத்தாலும் நன்றி மற்றும் கட்டுமான பணிகளை செய்தாலும் பல தேவாலய பணிகளை செய்தாலும் அக்கிரமம் செய்பவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். இருளில் பற்களை கடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 1 யோவான் 3:4 நாம் பார்க்கிறோம், பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிற பாவம் கடவுளின் வார்த்தையை மீறுவது. சத்தியத்தின் சட்டத்தை அக்கிரமம் மற்றும் பாவங்கள். வேதத்தில் சொல்லும் காரியங்களை செய்பவர்கள் வேதத்தில் சொல்லும் காரியத்தை தூக்கி எறியாதவர்களும் வேதத்தில் சொல்வதை கடைபிடிக்காதவர்களும் பாவம் செய்கிறார்கள். 1 கொரிந்தியர் 6:9-10 நாம் பார்க்கிறோம், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனை செய்பவரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொலைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இந்த மக்கள் பரலோகத்தில் நுழைய மாட்டார்கள், ஆனால் நரகத்தில் விழுவார்கள் என்று நம் தேவன் கூறினார். பேராசை என்பது பணம் அல்லது உணவுக்கு ஆசைப்படுவது. பழிவாங்குவர்கள் என்பது மற்றவர்களை அவதூறு செய்து சபிப்பவர்கள், மோசடி செய்பவர்கள், மற்றவர்களின் பொருட்களை அல்லது பணத்தை வலுக்கட்டாயமாக பறிப்பவர்கள். ஆனால் கடவுளை நம்பி கடவுளின் அருளால் நிரம்பி வழியும் வார்த்தையின்படி வாழ முயற்சிக்கும் சிலர் காலப்போக்கில் அக்கிரமங்களை செய்து ஏமாற்றப்படுகிறார்கள். உதாரணமாக, ஓய்வு நாளை கடைபிடிப்பதை எடுத்துக்கொள்வோம். எங்கள் உறுப்பினர்கள் ஞாயிற்றுக்கிழமை முழுவதையும் கடவுளுக்கு முன்பாக அர்ப்பணித்து அவரை வணங்கி விசுவாசத்தில் சகோதரர்களுடன் ஐக்கியம் கொள்கிறார்கள். ஆனால் உங்களை தூண்டுபவர்கள் வழிபாட்டில் கலந்து கொண்டு உலக இன்பங்களை பெறுவது சரியில்லை என்று கூறுகிறார்கள். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சேவையில் கலந்து கொள்ளலாம், மாலை சேவையில் கூட கலந்து கொள்ள வேண்டியதில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். கிளப்பிங், மீன்பிடித்தல், மலை ஏறுதல், திரைப்படங்கள், விளையாட்டு போட்டிகள் போன்றவற்றை பார்த்து மகிழலாம் அல்லது அதிக பணம் சம்பாதித்து உலக செயல்பாடுகளில் பங்கேற்கும்படி உங்களை துன்புறுத்துகிறார்கள். அவர்கள் நீங்கள் ஏன் இவ்வளவு கடினமாக கிறிஸ்துவ வாழ்க்கை நடத்த வேண்டும் மற்றும் கிறிஸ்துவர்களுக்கு சில நிகழ்வுதானே உள்ளது, ஆனால் நீங்கள் ஏன் மிகவும் கட்டுப்பாட்டுடன் இருக்கிறீர்கள்? கொரியாவில் மற்றொரு சிறப்பு நபர் இருக்கிறார். எங்கள் தேவாலய உறுப்பினர்களை விட அவர்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்கள். சமீபத்தில் அவர்களை 2 முறை செய்தித்தாள்களில் பார்த்தேன். யார் அவர்கள்? உலக ஓட்டப்பந்தய போட்டியில் இறுதி சுற்று வரை சென்றுள்ளார், ஆனால் இறுதி சுற்று ஞாயிற்றுக்கிழமை, அதனால் இறுதி போட்டியை கைவிட்டார். ஓய்வு நாளை ஒருபோதும் மீற முடியாது என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டார். மீண்டும் அவர் இறுதி சுற்று வரை சென்றார். அவர் மற்றொரு உலக சாம்பியன்ஷிப்பில் இருந்து இறுதி வரை சென்றார். இறுதி சுற்று ஞாயிற்றுக்கிழமை இருந்தது, அதனால் அவர் மீண்டும் இறுதி போட்டியை கைவிட்டார். என்னால் ஓய்வு நாளை மீற முடியாது, நான் ஒருபோதும் அதை மீற மாட்டேன் என்று அவர் அந்த ஓட்டப்பந்தயத்தை கைவிட்டார். அப்படியென்றால் அவர்கள் தங்கள் இருதயத்தை இப்படி உலகில் வைத்தால் அவர்கள் உண்மையிலேயே பரிசுத்தமானவரா? ஜீவனுள்ள பலியை ஆவியிலும் உண்மையிலும் செலுத்துவது சாத்தியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? விசுவாசத்தின் மிகவும் அடிப்படையான வழிபாடு சேவையை கூட அவர்கள் புறக்கணித்தால் மற்ற எல்லா பகுதிகளிலும் அவர்களை கடவுளிடம் இருந்து வெகு தூரம் விலகி செல்வார்கள். இச்சோதனைகளை ஏற்றுக்கொள்பவர்களை பொறுத்தவரை அவர்கள் வியாபாரம் செய்யும் பொழுது உலக மக்களைப் போலவே மற்றவர்களை ஏமாற்றுகிறார்கள். மற்றவர்கள் எல்லோரும் அதை செய்கிறார்கள், நான் நேர்மையாக இருந்தால் என்னால் வாழ முடியாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சில விசுவாசிகள் டீக்கனாகவோ அல்லது மூப்பர்களாகவோ கூட இருந்தாலும் அவர்கள் குடிக்கிறார்கள் அல்லது புகைப்பிடிக்கிறார்கள். மேலும் அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு போலவே அவர்கள் கோபம் அடைந்து மற்றவர்களை எதிரியாக காம வாழ்க்கை நடத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் நினைக்கிறார்கள், நான் தேவாலயத்திற்கு செல்கிறேன், அதனால் நான் ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தருடைய இரத்தத்தால் நான் மன்னிக்கப்பட்டேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள்.
நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்தால் தேவன் உங்களோடு கூட இருப்பார். யாரையும் ஏமாற்றாதபடி நாம் உண்மையான வாழ்க்கையை நடத்தினோமானால், வியாபாரத்தை நடத்தினோமானால் தேவன் நம்மோடு கூட இருப்பார். அநேக முதியவர்கள், மூப்பர்கள் அவர்கள் குடிக்கிறார்கள், புகைப்பிடிக்கிறார்கள். மேலும் அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு போலவே அவர்கள் கோபமடைந்து மற்றவர்களை எதிரி காம வாழ்க்கை நடத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் நினைக்கிறார்கள், நான் தேவாலயத்துக்கு செல்கிறேன், அதெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தருடைய இரத்தத்தால் நான் மன்னிக்கப்படுகிறேன் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதில் நாம் பார்க்கிறோம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதகங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாடுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை என்று முன்னமே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு முன் அறிவித்தேன் என்று கூறியது போல் பழைய ஏற்பாட்டு காலில் இருக்கிறோம். இயேசு அவருடைய சீஷர்களுக்கு மற்றும் கடவுளின் பிற மனிதர்கள் மூலமாகவும் கடவுள் இதை பற்றிய பல முறை எச்சரித்தார். நீங்கள் கர்த்தரில் உங்கள் விசுவாசத்தை பற்றி பறைசாற்றலும் நீங்கள் பாவங்களை விட்டு நீங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால், அக்கிரமத்தை இன்னும் கடைபிடித்தால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று நீங்கள் நரகத்தில் விழ முடியாது. கலாத்தியரில் விசுவாசிக்கப்பட்டுள்ள மாம்சத்தின் கிரியைகளை தவிர ரோமன் 14:23 நாம் பார்க்கிறோம், அக்கிரம ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான், விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் மகிழ்ச்சி அடையாத அனைத்து பாவமும் அக்கிரமமும் ஆகும். பிறகு உங்களுக்கும் இங்கே ஒரு கேள்வி இருக்கலாம். உதாரணமாக, ஒரு புதியவர் பொய் சொன்னால் மட்டும் அவரை காப்பாற்ற முடியாது என்றால் உண்மையிலே எத்தனை பேர் காப்பாற்றப்படுவார்கள்? நம் தேவன் ஏன் நம் குடும்பங்களை ஆசிர்வதிக்கிறார்? நாம் குடும்பமாக நாம் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோட குடும்பத்தை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் மனம் திரும்பும் பொழுது, நாம் முழுமையாக மனம் திரும்பி நாம் தேவனிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம் தேவன் நம்மளை மன்னிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார், நம்மளை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபித்தோம், நாம் சபைக்கு சென்றோம் என்று நாம் சொல்லாதபடி இருதயத்தில் நாம் நேர்மையாக வாழ்ந்தோம் என்றால், உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால் நம் தேவன் நம்மளை ஆசிர்வதிப்பார். நாம் பலவீனத்திலிருந்து நாம் விடுதலையாக முடியும். நாம் சாபத்திலிருந்து வெளிவர முடியும். பிசாசன எந்த ஒரு கிரியும் நம்மிடம் செய்ய முடியாது. அநேகர் சபையில அநேக அற்புதங்களையும் அடையாளம் பார்த்திருக்கிறார்கள். அவங்க குடும்பமாக சபைக்கு வருகிறதை நான் காண்கிறேன். குடும்பமாக அவர்கள் தேவனை ஆராதிப்பதை நான் காண்கிறேன். நாம் இருதயபூர்வமாக நாம் தேவனுக்கு உண்மையாக இருந்தோமானால் நம் தேவன் நம்மளை அநேக காரியங்களிலிருந்து நம்மளை விடுவிப்பார். ஒருவருக்கு கால் அதிகமாக வலி இருந்தது, அவரால் நடக்க முடியவில்லை. அந்த குடும்பத்தை அழைத்து நான் ஜெபித்தேன். ஜெபத்தை பெற்றதற்கு பிறகு அவர்கள் அந்த கால்வலியிலிருந்து பரிபூர்ண விடுதலை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இருதயபூர்வமாக அவர்கள் ஒரு சில காரியத்தை இருதயத்தில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். தேவன் அதை பற்றி எனக்கு வெளிப்படுத்தினார். நான் மறுபடியும் அவர்களிடம் சென்று அவருக்காக ஜெபித்தேன். நீங்கள் முழுமையாக மனம் திரும்பும் பொழுது இன்னும் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அந்த குடும்பத்திடம் நான் கூறினேன். அதேபோல் தேவன் அவர்களை விடுதலையாக்கினார். நாம் எங்கு சென்றாலும் கர்த்தருடைய தூதர்களை கொண்டு நம்மளை பாதுகாத்துக் கொள்வார்.
நாம் தேவனிடம் உண்மையாக இருக்கும்பொழுது தேவன் நமக்கு அநேக காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். அவர்கள் தேவ தூதர்களுக்கு கட்டளையிட்டது போலே நிச்சயமாக நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்ட உடனேயே உங்கள் எல்லா பாவங்களையும் தூக்கி எறிய முடியாது. ஆனால் உங்கள் பாவங்கள் அனைத்தையும் நீங்கள் கைவிடவில்லை என்றாலும் நீங்கள் ஜெபித்து உங்களை மாற்ற முயற்சித்தால் அதிலிருந்து நாம் வெளிவர முடியும். யாக்கோபு 4:17 நாம் பார்க்கிறோம், அதனால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஏதாவது நல்லது என்று உங்களுக்கு தெரிந்தாலும் அதை செய்யாமல் இருந்தால் உங்கள் நன்மைக்காக அநீதியையும் அக்கிரமத்தையும் தீமையையும் பின்பற்றினால் அது நிச்சயமாக பாவமாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளின் மகிழ்ச்சி அடையாத அனைத்து பாவமும் அக்கிரமமும் ஆகும். பிறகு உங்களுக்கு இங்கே ஒரு கேள்வி இருக்கலாம். உதாரணமாக, ஒரு புதியவர் பொய் சொல்றார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் பொய் கூறுகிறார். புதியதாக கிறிஸ்துவத்துக்கு வந்தவர் அவர் பொய் கூறுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவரை காப்பாற்ற முடியாதா என்று உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். உண்மையில் எத்தனை பேர் காப்பாற்றப்படுவார்கள்? நிச்சயமாக நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்ட உடனேயே உங்கள் எல்லா பாவங்களையும் தூக்கி எறிய முடியாது. ஆனால் உங்கள் பாவங்கள் அனைத்தையும் நீங்கள் கைவிடவில்லை என்றாலும் நீங்கள் ஜெபித்து உங்களை மாற்ற முயற்சித்தால் நீங்கள் மாறுவதற்காக செயல்பாட்டில் இருக்கிறீர்கள். எனவே இதுவே விசுவாசமாக ஒப்புக்கொள்ளப்படலாம். நாம் மற்றவர்களை பார்த்து கேட்கிறோம், நீங்கள் ஏன் ஜெபிப்பதில்லை, நீங்கள் ஏன் சபைக்கு ஒழுங்காக வருவதில்லை என்று நாம் மற்றவர்களை பார்த்து கேட்கிறோம். நீங்கள் பொய் கூறுகிறீர்கள். ஆனால் நீங்கள் நான் அதிகமாக ஜெபிக்கிறேன், நீ ஏன் ஜெபிக்கவில்லை என்பதை நீங்கள் சொன்னால் நீங்கள் உண்மையாக ஜெபிக்கிறீர்களா என்று உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கடவுள் உங்களை அநீதியானவர் என்று சொல்லவில்லை, ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறார். அதனால் நீங்கள் பாவங்களை துறக்க கூட முயற்சி செய்யலாம். மாம்சத்தின் கிரியைகளை செய்து உலக விஷயங்களின் அதிக கரை படிந்தால் நாம் நம்புகிறேன் என்று நீங்கள் ஒப்புக்கொண்டாலும் அது பொய், அது உண்மையில்லை. எனவே நீங்கள் உண்மையிலேயே இறைவனை நம்பினால் நீங்கள் தற்செயலாக ஒரு பாவத்தை செய்திருந்தாலும் நீங்கள் அதை உணர்ந்தவுடன் விரைவில் ஒரு முழுமையான இருதயத்தை அடைய வேண்டும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது. நாம் நம்மளுடைய நன்மைக்காக மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது. இது பிசாசானவனுடைய கிரியை. பிசாசு நம்மளை தூண்டிக்கொண்டே இருப்பான். நாம் ஒரு சில பொய்களில் நாம் விழுந்தோமானால் தொடர்ந்து அது பொய்யாகவே மாறிக்கொண்டிருக்கிறோம். சின்ன பொய் சொல்லும் பொழுதே நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் உடனடியாக நாம் மனம் திரும்ப முடியாது. நம் ஜெபத்தில் வைக்கும் பொழுது அது நம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். கடவுள் உங்களை அநீதியானவர் என்று சொல்லவில்லை, ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறார். ஆனால் நீங்கள் பாவங்களை துறக்க கூட முயற்சி செய்யாமல் மாம்சத்தின் கிரிகளை செய்து உலக விஷயங்களை அதிக கரை படிந்தால் நான் நம்புகிறேன் என்று நீங்கள் ஒப்புக்கொண்டாலும் அது பொய், அது உண்மை இல்லை. எனவே நீங்கள் உண்மையிலேயே இறைவனை நம்பினால் நீங்கள் தற்செயலாக ஒரு பாவத்தை செய்தாலும் நீங்கள் அதை உணர்ந்தவுடன் விரைவில் ஒரு முழு மனதுடன் அதை தூக்கி எறிய வேண்டும். ஆனால் பாவங்களின் மன்னிக்கப்படக்கூடிய பாவங்களும் உள்ளனர், மன்னிக்க முடியாதவைகளும் உள்ளனர். வேதத்தில் கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் நாம் செய்யக்கூடாத பாவங்கள் இருப்பதை காணலாம், அதாவது அவை மன்னிக்க முடியாத பாவங்கள். ஒரு குடும்பத்தில் கணவர் மனைவியிடம் அநேக காரியத்தை மறைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் உண்மையாக இருக்கும்பொழுது குடும்பத்தில் பல பிரச்சனைகள் தீர்கிறது. அவர்கள் மனைவியை உண்மையாக நேசிக்கிறார் என்றால் அவர் மனைவியிடம் உண்மையாக இருப்பார், எந்த காரியத்தையும் மறைக்க மாட்டார். அவர் மனைவியை நேசிக்கவில்லை என்றால் அவர் அநேக காரியத்தை மறைத்து கொண்டே இருப்பார். அது மனைவியுடன் இசைந்து இருக்காது. அதேபோல் நாம் தேவனுக்கு முன்பாக நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக விசுவாசத்துடன் இருக்க வேண்டும். நாம் பாவத்தை
விழுந்துடக்கூடாது. நாம் பாவத்தை தூக்கி எறிய வேண்டும். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் நாம் செய்யக்கூடாத பாவங்கள் இருப்பதை காணலாம். அதாவது அவை மன்னிக்க முடியாத பாவங்கள். 1 யோவான் 5:16-17 நாம் பார்க்கணும். மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்திற்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதி எல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. மரணத்திற்கு வழிவகுக்கும் பாவத்தை செய்தவர்களுக்காக நீங்கள் அவருக்காக விடாமுயற்சியுடன் ஜெபிக்க வேண்டும். மேலும் அவர்கள் தங்கள் பாவத்திலிருந்து திரும்புவதற்கு அவர்களை எச்சரிக்க வேண்டும். ஆனால் மன்னிக்க முடியாத மற்றும் மரணத்திற்கு வழிவகுக்கும் பாவங்கள் உள்ளனர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது மரணத்திற்கு வழிவகுக்கும் ஒவ்வொரு பாவத்தையும் ஆராய்வோம். முதலாவது, இது பரிசுத்த ஆவியை நிந்தித்தல், எதிராக பேசுதல் மற்றும் எதிர்ப்பது. மத்தேயு 12:31 நாம் பார்க்கிறோம். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. நீங்கள் பரிசுத்த ஆவியானை நிந்தித்தால் ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமும் மன்னிக்கப்படுவதில்லை என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். மனம் திரும்பி விலகி செல்ல நீங்கள் கடவுளிடம் இருந்து கிருபையும் மனம் திரும்புதலையும் ஆவியையும் பெற வேண்டும். அதனால் நீங்கள் அவ்வாறு செய்வதால் நீங்கள் மனம் திரும்பி பின்வாங்க முடியாது. மேலும் லூக்கா 12:10 நாம் பார்க்கிறோம், எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமான தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. பரிசுத்த ஆவிக்கு எதிராக தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ கடைசியாக பரிசுத்த ஆவிக்கு எதிராக பேசுவதாகும். உதாரணமாக, பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நமக்கு நடக்கும் வேலைகளை பார்த்து அது ஒரு பேய், அது சாத்தானின் வேலை என்று நீங்கள் சொன்னால் அது பரிசுத்த ஆவியானுக்கு எதிராக பேசுவது. பரிசுத்த ஆவியை பேய் அல்லது சாத்தான் என்று அழைப்பது. மேலும் பரிசுத்த ஆவியின் வேலையை அவர்கள் பார்க்கும் பொழுது கூட சிலர் தங்கள் சொந்த தீமையால் அவர்களை மறுக்கிறார்கள். அவ்வாறு செய்வதால் அவர்கள் கடவுளின் வேலையின் தலையிடுகிறார்கள். அது பரிசுத்த ஆவியை நிந்திக்கிறது. உதாரணமாக, பரிசுத்த ஆவியின் பணிகள் குறிப்பிடத்தக்க வகையில் நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு வேலை தேவாலயத்தை பற்றி தவறான வதந்திகளை பரப்பி அது மதவெறி மற்றும் தவறானது என்று தவறாக பேசுகிறார்கள். இது ஒரு உயிரினமாக இருக்கும் ஒரு மனிதனை நிந்திக்கவில்லை. ஆதலால் இது படைப்பாளராகிய கடவுளுக்கு எதிராக நிலைப்பாட்டை எடுத்து அவருடைய செயல்களை நிறைவேற்றுவதற்கு தடுக்கிறது. எனவே இது மிகவும் கொடூரமான பாவம். மேலும் ஒரு நபர் இந்த நிலையை அப்பால் சென்று பரிசுத்த ஆவியின் செய்கைகளுக்கு எதிராக நின்று அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டங்களை செய்யலாம். அவ்வாறு செய்யும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியுடன் மிகவும் கடுமையான குறுக்கிடுகிறார். பின்னர் இது பரிசுத்த ஆவியை எதிர்ப்பதாகும். மார்க்கு 2:30 நாம் பார்க்கும், யூதர்கள் தூய ஆவியை நிந்தித்து எதிர்த்து பேசும் எதிரிக்கும் காட்சி காணலாம். பின்னர் வீட்டிற்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கு சமயமில்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். அவருடைய இனத்தார் இதை கேட்டபொழுது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகர் இவன் பெயல்சே பூலை கொண்டு இருக்கிறார்கள். பிசாசின் தலைவனானே பிசாசனன் துரத்துகிறான் என்றார்கள். இயேசுவை பற்றிய செய்தியை கேள்விப்பட்ட மக்களின் தங்கள் இருதயத்தின் நல்லவர்கள் விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் தீயவர்கள் நம்பவில்லை. மாறாக இயேசுவை பற்றிய தீய வார்த்தைகளை உருவாக்கி பரப்பினார்கள். மேலும் அவர்கள் கடவுளையோ அல்லது சாத்தானையோ மக்களையோ அறியாத புறஜாதிகள் அல்ல. மாறாக அவர்கள் கடவுளின் வார்த்தையை படித்து கொண்டிருந்த வேத பாரகரும் பரிசேயர்களும் இருந்தனர். அவர்கள் சட்டங்களை மனப்பாடம் செய்திருந்தாலும் அவரை பற்றி அறிந்திருந்தனர். ஆனால் அவர்கள் அவற்றை நடைமுறைப்படுத்தவில்லை. சட்டங்களில் உள்ள கடவுளின் இருதயத்தை அவர்கள் நிறைவேற்றவில்லை. ஆகவே அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் குருடர்களாகி வார்த்தைகளாக இயேசுவை கூட அடையாளம் காண முடியவில்லை. மேலும் அவர்கள் தூய ஆவியை நிந்திக்கவும் எதிராக பேசவும் எதிர்க்கவும் முடிந்தது.
மார்க் 3:23-26 நாம் பார்க்கலாம். அவர் அழைத்து உவமைகளாக அவர்களுக்கு சொன்னதாவது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரித்திருந்தால் அது ராஜ்யம் நிலைத்திருக்க மாட்டாதே. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரித்திருந்தால் அந்த வீடு நிலைத்திருக்க மாட்டாதே. உங்கள் குடும்பத்தில் சச்சரவு இருந்தால் அது நிச்சயமாக இருக்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. பெற்றோர்கள் எப்பொழுதும் சண்டையிடுகிறார்கள், அவர்களின் குழந்தைகள் எப்பொழுதும் பதட்டமாக இருப்பார்கள். அதனால் அவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது. அவர்கள் வெளியே செல்லும்போது தவறான நண்பர்களுடன் பழகுவார்கள், அக்கிரமத்தில் ஈடுபடுவார்கள். ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்தால் அந்த வீடு நிலைத்திருக்காது. சாத்தான் தனக்கு விரோதமாக எழும்பி பிளவுபட்டால் அவனால் நிற்க முடியாது. ஆனால் அவர்கள் முடிந்து விட்டான். இதைதான் நம் ஆண்டவர் சொன்னார். சாத்தான் கூட ஒருவருக்கொருவர் சண்டையிட மாட்டார்கள். உள்ளுக்குள் பிசாசானவன் இருந்தால் ஒரு நாடு அல்லது குடும்பம் உறுதியாக நிற்க முடியாது. தீய ஆவிகள் உலகம் கூட கடுமையான ஒழுங்குமுறையை கொண்டுள்ளது. பேய்களை விரட்டாது. சாத்தானை விரட்டவும் முடியாது. சூனியக்காரி அல்லது ஷமான் பேயொட்டுதல் செய்தால் பேய் அமைதியாகிவிடும் என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் அது சாத்தானை விரட்டுவது சாத்தான் அல்ல. மக்கள் அதை வணங்கி உணவு பரிமாறுதல். பேய் ஒரு கணம் அமைதியாக இருக்கிறது. பேய் அமைதியாக இருப்பதால் வலி நீங்கும். பேய்கள் உங்களுக்கு வலி தருவது கிருமிகள் அல்லது நோய்களால் அல்ல, அவை உங்களுக்கு வலியை மட்டுமே தருகின்றனர். ஆனால் சில காலத்திற்கு பிறகு நீங்கள் அதிகமாக வணங்கப்படுவதற்கு அவை அதிக வேதனையாக தரும். மக்கள் அதை மீண்டும் வணங்கும் பொழுது அது மீண்டும் ஒரு கணம் அமைதியாக இருக்கும். சிறிது நேரம் கழித்து அது வேலை செய்ய தொடங்குகிறது மற்றும் உங்கள் வலியை கடுமையாக்குகிறது. இப்படியே போனால் உங்கள் குடும்பம் முழுமையாக சீரழிந்து விட்டது. விளைவு அழிவு. உங்கள் குடும்பங்கள் குணப்படுத்த முடியாத நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள் அல்லது உங்கள் குழந்தைகள் குறைபாடுகளுடன் பிறக்கிறார்கள். பேயோட்டுதல் அல்லது தாயத்து மூலம் பேய்களை விரட்ட முடியாது. மாறாக நீங்கள் அதிக தீய ஆவிகளை கொண்டு வருகிறீர்கள். எனவே தீய ஆவிகளை விரட்ட தீய ஆவிகளை விட வலுவான ஆவிக்குரிய அதிகாரம் உங்களிடம் இருக்க வேண்டும். சாத்தானை விட வலிமையானவர் கடவுள். கடவுளுடன் ஒன்றான பரிசுத்த ஆவியானவர் நம் மூலம் செயல்படும் பொழுது மட்டுமே தீய ஆவிகளை நாம் கட்டுப்படுத்த முடியும். அவர்களுக்கு முன்பாக அநேக காரியங்களை படைக்கும் பொழுது அந்த சாத்தான் அவர்களுக்கு கட்டுப்படுத்துகிறது. பேய் அமைதியாக இருந்தால் வலி நீங்கும். பேய்கள் உங்களுக்கு வலி தருவது கிருமிகள் அல்லது நோய்களால் அல்ல, அவை உங்களுக்கு வலியை மட்டுமே தருகின்றன. ஆனால் சில காலத்திற்கு பிறகு நீங்கள் அதிகமாக வணங்கப்படுவதற்கு அவை அதிக வேலையை தரும், வேதனையை தரும். மக்கள் அதை மீண்டும் வணங்கும்போது அது மீண்டும் ஒரு கணம் அமைதியாக இருக்கும். சிறிது நேரம் கழித்து அது வேலை செய்ய தொடங்குகிறது மற்றும் உங்கள் வலியை கடுமையாக்குகிறது. இப்படியே போனால் உங்கள் குடும்பம் முழுமையாக சீரழிந்துவிடும். விளைவு அழிவு. உங்கள் குழந்தைகள் குணப்படுத்த முடியாத நோய்களால் பாதிக்கப்படுவார்கள் அல்லது உங்கள் குழந்தைகள் குறைபாடுகளுடன் பிறப்பார்கள். பேயோட்டுதல் அல்லது தாயத்து மூலம் பேய்களை விரட்ட முடியாது. மாறாக நீங்கள் அதிக தீய ஆவிகளை கொண்டு வருகிறீர்கள். பின்னர் நாம் 28-29 வசனத்தை நாம் பார்க்கிறோம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷன் செய்யும் எல்லா பாவங்களும் அவனுக்கு தூஷிக்கும். எந்த தூஷணமானாலும் அவனுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிக்கப்படாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். பரிசுத்த ஆவியான கடவுளாக இருக்கும் பொழுது நீங்கள் கடவுளின் செய்களை பேய்களின் செய்களை என்று நிந்தித்து அவருடைய எதிராக பேசினால் நீங்கள் எப்படி ரட்சிக்கப்படுவீர்கள்? உதாரணமாக குழந்தைகள் தங்கள் பெற்றோரை தூஷித்தால், அறைந்தால், சபித்தால் அவர்களால் அவர்களை அப்பா அல்லது அம்மா என்று எப்படி கூற முடியும்? உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை நீங்கள் எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டவர்களாக தோன்றினாலும் நீங்கள் பரிசுத்த ஆவியை நிந்தித்தால் அது முற்றிலும் கடவுளுக்கு எதிரானது. கடவுளின் வேலை எங்கேயாவது நடந்தால் நல்ல இருதயம் மற்றும் கடவுளுடன் தொடர்பு கொண்டவர்கள் ஒன்றாக மகிழ்ச்சி அடைந்து கடவுளுக்கு மகிமை கொடுப்பார்கள். ஆனால் சிலரை பொறுத்தவரை அவர்கள் கடவுளை நம்புகிறோம் என்று சொன்னாலும் அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் மற்றும் பரிசுத்த ஆவியின் செய்கைகளை அவதூறு செய்கிறார்கள். யோவான் 4:48 நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார்.
ஸ்டீஃபன் பிலிப்புடன் டீக்கன்களாக இருந்தபோது அற்புதமான சத்தியத்தை வெளிப்படுத்தினார். மேலும் அவர்கள் மூலம் ஏராளமான மக்கள் கடவுளை நம்பினார்கள். நேற்றும் இன்றும் என்றும் ஒரே மாதிரியாக இருக்கும் தேவன் தான் பிரியப்படுத்துவார்கள் மூலமாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் வெளிப்படுத்துகிறார். இந்த வழியில் அவர் நமக்கு சாட்சி அளித்தார்கள். அவ்வாறு ஒரு நபரின் பரிசுத்தாவின் மூலம் கடவுள் வெளிப்படுத்திய கிரியைகளை நிந்தித்தால் அது கடவுளை பரிசுத்த ஆவியையும் நிந்திப்பது மற்றும் மன்னிக்க முடியாத பாவமாகும். கடவுளை நம்புபவர்களும் வேதத்தில் அறிந்திருப்பவர்களும் ஒருவர் பரிசுத்த ஆவியை வார்த்தைகளால் நிந்தித்தால் அவருடைய இருதயம் நம்மிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. அவர்களும் கடவுளுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அதனால்தான் கடவுள் இப்படிப்பட்டவர்கள் இந்த யுகத்திலும் வரும் காலத்திலும் மன்னிக்கப்பட மாட்டார்கள் என்று கூறினார்கள். ஆனால் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசுகிற எவனும் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று சொன்னது போல் சில சமயங்களில் பரிசுத்த ஆவினை பெறாதவர் அல்லது சத்தியத்தை அறியாத ஒருவர் பரிசுத்த ஆவியின் கிரியைகளை நிந்திக்கலாம். இது கடவுளுக்கு எதிராக நிற்கவில்லை, ஆனால் அது மனித குலத்திற்கு எதிராக பேசுகிறது. அதாவது மனிதனுக்கு. எனவே அவர் முழுமையாக மனம் திரும்பினால் அவர்கள் மன்னிக்கப்படலாம். மரணத்திற்கு வழிவகுக்கும் இரண்டாவது பாவம் பற்றி அடுத்த அமர்வில் உங்களுக்கு விளக்குகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நான் முன்பு மற்றும் சபைகளின் மறுமலர்ச்சி கூட்டங்களில் பிரசங்கித்த பொழுது மரணத்திற்கு வழிவகுக்கும் பாவங்களை பற்றி பிரசங்கித்தேன். இப்பொழுது உறுப்பினர்களுக்கு தலைவர்களுக்கும் கூட வேதம் இப்படிப்பட்ட வார்த்தைகளில் இருப்பது தெரியாது என்று கூறி ஆச்சரியப்பட்டனர். மேலும் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னாலும் அக்கிரமம் செய்பவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்டின் பொழுது இது போன்ற வார்த்தைகள் இருப்பது எனக்கு தெரியாது என்று பலர் சொன்னார்கள். மேலும் மரணத்திற்கு வழிக்கும் பாவங்கள் இருப்பதாக எனக்கு தெரியாது. அவர் நிச்சயமாக வேதத்தை படித்தார்கள், ஆனால் வேதத்தை எழுதப்பட்டதை அவர்கள் கவனிக்கவில்லை. வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்ட வார்த்தைகளை கூட அவர்களுக்கு தெரிந்திருந்தால் பலர் சத்தியத்திலிருந்து விலகி கடவுளுக்கு எதிரான நிற்கிறார்கள். நான் கடவுள் என்று நம்புகிறார்கள். எனவே அவர்கள் எப்பொழுதும் சோதனைகள் மற்றும் சோதனைக்குள்ளாக பாதிக்கப்பட்டு மரணத்தின் வழியில் முடிவடைகிறார்கள். இறைவனுக்கு இந்த செய்தியை கேட்டு நீங்கள் அனைவரும் இப்படிப்பட்ட வழியில் செல்ல வேண்டும் என்று நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். செய்திக்காக நாம் ஜெபிப்போம். 사랑의 주 아버지 하나님, 오늘은 십자가의 도 19번째 말씀으로 영생 첫 번째 말씀을 들었습니다. 믿는다고 하면서도 구원받지 못하는 사람들은 불법을 행하는 사람이며 사망에 이르는 죄를 범하는 사람입니다. 사망에 이르는 죄는 성령 모독, 회방, 거역하는 경우라 하셨습니다. 어제나 오늘이나 영원토록 동일하신 하나님께서는 오늘날도 기뻐하시는 사람들을 통해 기사와 표적을 나타내시며 하나님을 증거하십니다. 그러니 하나님께서 성령의 역사로 나타내신 일들을 회방할 때 바로 하나님을 대적하는 성령 회방이 되는 것이며, 하나님을 믿는다고 하고 성경을 알면서도 말로 성령을 회방하면 하나님과 상관이 없는 사람들이니 이 세상과 오는 세상에도 사하심을 얻지 못하는 것이오니 항상 자신을 돌아보아 하나님의 말씀대로 살아가는 우리 모두 되게 주옵소서. 감사드리며 우리 주 예수 그리스도 이름으로 기도하옵나이다. ஆமென். நம் தலைமை பொது ஜெபத்தை பெற்றுக்கொள்ளும். உங்களுக்கு எந்தெந்த பகுதி பலவீனங்கள் வியாதிகள் இருக்கிறோ அந்த பகுதிகளில் உங்கள் கரங்களை வைத்து நீங்கள் ஜெபத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அன்பான சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனே, இந்த ஜெபத்தை பெற்றுக்கொள்கிற அனைத்து சகோதர சகோதரி மீதும் உடைய கரத்தை இந்த நேரத்தில் வைப்பீராக. அனைத்து கிளை சபை மற்றும் உள்ளூர் விசுவாசிகள் மீது, ஜிசியின் தொலைக்காட்சி அனைத்து நேயர்கள் மீதும், செயற்கோள் மற்றும் இணையதளத்தின் வழியாக கலந்து கொள்ளும் அனைத்து நேயர்கள் மீதும் உடைய கரத்தை இந்த நேரத்தில் வைத்தருளும். நம்பும்படியான விசுவாசத்தை இவர்கள் இருதயத்தில் தாரும். இவர்களுக்குள்ளாய் காணப்படுகிற எதிர்மறையான எண்ணங்கள், சந்தேகங்கள், யோசனைகள் இவர்களை விட்டு இப்பொழுதே அகற்றுவீராக. உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை அனைத்து செல்கள், திசுக்கள், நரம்புகள், உடல் உறுப்புகள் மற்றும் குடல் தொற்றால் பாதிக்கப்பட்ட பகுதியை பரிசுத்த ஆவியானவரின் அக்னியால் இப்பொழுதே சுட்டெரிப்பீராக. சிருஷ்டியின் வெளிச்சம் இவர்கள் மீது இப்பொழுதே பிரகாசிப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எதிரியான பிசாசின் கிரியைகள் அனைத்தையும் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இவர்களுக்குள்ளாய் காணப்படுகிற நோய்கள், கிருமிகள் மற்றும் பலவீனங்கள் இவர்களை விட்டு அகன்று போவதாக. பரிசுத்த ஆவின் அக்னியால் சுகமாகாத நீண்ட கால வியாதிகளையும் சுட்டெரியும். மலேரியா போன்ற அனைத்து பரவக்கூடிய தொற்று வியாதிகளை நீக்கும். புதிய மற்றும் அறியப்படாத வியாதிகள் இவர்களை விட்டு அகற்றுவீராக. சளி, காய்ச்சல் இவர்களை விட்டு அகற்றுவீராக. கிருமிகள், பலவீனங்கள் யாவும் இவர்களை விட்டு அகற்றுவீராக.
வயிற்று புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், குடல் புற்றுநோய் அனைத்தும், எய்ட்ஸ், லுகேமியா, மூளை இரத்த கசிவு, இரத்த சோகை, இருதய நோய், நுரையீரல் நோய்கள், சர்க்கரை வியாதிகள், தைராய்டு வியாதிகள் அனைத்து இப்பொழுதே நீங்கட்டும். போலியோ, வாதை, மூட்டுவீக்கம், குடல் இறக்கம் மற்றும் அனைத்து வியாதியிலிருந்து பூர்ணம் சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. முதுகுவலி, தலைவலி, நரம்பு வலி போன்ற அனைத்து வலிகள் மறைவதாக. வலிப்பு நோய், மன அழுத்தம், நரம்பு மண்டல கோளாறு, மனநல கோளாறு இருந்து விடுதலை தரும். பக்கவாதத்திலிருந்து விடுதலை தரும். இவர் குதித்து எழுந்து நடப்பார்களாக. நல்ல பார்வை திறனும் கேட்க திறனும் பெற்றுக் கொள்வார்களாக. குருடர்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. செவிடர்கள் கேட்பார்களாக. ஊமையர்கள் பேசுவார்களாக. விபத்தினால் ஏற்பட்ட எல்லா பாதிப்பிலும் நீங்கி சுகத்தை தாரும். உடைந்த எலும்புகள் ஒன்று சேரட்டும். தீ காயத்திலிருந்து சுகத்தை தாரும். சரீர எரிச்சல், உஷ்ணங்கள் இவர்களை விட்டு அகன்று போவதாக. போதை பழக்கம் மற்றும் விஷத்தன்மையில் இருந்து விடுதலை தாரும். மரித்த நரம்புகள், திசுக்கள், செல்களை புதுப்பியும். மரித்த நிலையில் இருந்திருப்பவர்களுக்கு உயிரை தாரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தாரும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எதிரியான பிசாசின் சாத்தானின் கிரியைகள், ஆகாய மண்டலத்தின் அதிகாரங்கள், எல்லா தீய ஆவிகள், இருளின் அதிகாரங்கள் இவரை விட்டு அகன்று போகும்படி கட்டளையிடுகிறேன். தீய ஆவிகள், அசுத்த ஆவிகள், வஞ்சன ஆவிகள், பொய்யின் ஆவிகள், பிரிவினையின் ஆவிகள், இருளின் அதிகாரிகளை அகன்று போகட்டும். அனைத்து விதமான துன்மார்க்கத்தின் கட்டுகள் அகன்று போவதாக. வெளிச்சம் இவர்கள் மீது பிரகாசிக்கட்டும். பிதாவே தேவனை நோக்கி ஜெபிப்பதற்கு பலனை தாரும். பரிசுத்தமாய் வாழ பலனை தாரும். விபத்துகள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டும். செம்மையான வாழ்க்கையை நடத்தட்டும். இவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பெண்களுக்கான வியாதிகளை சுகமாக்கும். குடும்பங்களை ஆசீர்வதியும். வேலைகளை ஆசீர்வதியும். வியாபாரத்தை ஆசீர்வதியும். பரிசுத்தாவின் அக்கினியாலும் பரமசேனை தூதர்களாலும் பாதுகாக்கப்படட்டும். படிக்கும் மாணவர்களும் வேண்டிய ஞானத்தை தாரும். படிக்கும் ஆர்வத்தை தாரும். இவர்கள் இருதயத்தை உம்முடைய ஆளுகைக்கு உட்படுத்துவீராக. இவர்கள் சிந்தையும் இருதயமும் உலக காரியத்தை விட்டு விலகி தேவன் மீதான வாஞ்சையும் அன்பையும் பெருக உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இவர்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிழ்ச்சிக்காக செய்வர்களாக. ஜீவனுள்ள தேவனை சந்தித்தேன், அவருடைய கிரியைகளையும் அனுபவித்தேன், பதிலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டேன் என்று சாட்சி சொல்லக்கூடியவர்களாக உம்முடைய பிள்ளைகளை மாற்றும். பிதாவே தேவனை ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.